என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர் இப்பொழுது திரும்பச் சென்றிருக்கின்றார். அவர் சாதாரணமாகவெல்லாம் வரவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்துவதற்கு வந்த ஒருவர் இப்பொழுது அவர் திரும்பச் சென்றிருக்கின்றார். நான் சொல்வதை கவனமாக கேட்டு இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் சொல்வதை கேட்ட பிறகும் கூட நீ எந்த ஒரு முயற்சிகளும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும். நீ மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன் கருப்பன் எச்சரிக்கை கொடுத்த பிறகும் கூட ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதன் பிறகு இந்த அப்பன் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுதெல்லாம் அப்பனை நாடி வந்தாயல்லவா? அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அது உண்மை என்று நீ நம்ப வேண்டும். எதனால் நம்ப வேண்டும் என்று அப்பன் இத்தனை அதிகமான ஒரு ஆழமான சிந்தனையை உனக்குள் புகுத்த முயற்சி செய்கிறார் தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு விஷயம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே தெளிவில் இருக்க வேண்டும். தீய சக்திகள் நம்மை சுற்றி இல்லாமல் இல்லை. தெய்வ சக்தி இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தீய சக்தியும் இருப்பது உண்மை. தீய சக்தி நடமாடும் பொழுதுதானே தெய்வ சக்தி வெளிவர வேண்டியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தீய சக்தி எதுவென்று உனக்கு சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். இவர் உன் இல்லத்தை நோக்கி வந்தது உண்மை, திரும்பச் சென்றதும் உண்மை, மீண்டும் வர நினைப்பதும் உண்மை. ஆனால் மீண்டும் வர நினைக்கின்ற விஷயத்தை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்கு வந்தார்? அவர் வந்ததனால் அங்கே என்ன நடந்தது? உன் இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனை இந்த கருப்பன் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருந்தது. உனக்கு வேண்டாத துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது தேவையில்லாத விஷயங்களை செய்வதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் செய்த முயற்சியின் பலனாக அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி ஒரு தீய சக்தியை அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை நோக்கி வந்த பொழுது, இந்த கருப்பன் உன் இல்லத்தின் காவலாக நின்று கொண்டிருந்த பொழுது அது உன் இல்லம் நோக்கி வந்ததை நான் கண்டு கொண்டேன். நான் அந்த தீய சக்தியை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன், இந்த தீய சக்தி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறது என்று. நாம் அதனை திரும்ப அனுப்புவதற்கு என்ன காரணம் வேண்டும்? அதை விட்டுவிடாமல் அழித்து விடலாம் என்று நினைத்த பொழுதுதான் அந்த தீய சக்தியோடு பேசுவதற்கான வாய்ப்பு இந்த கருப்பனுக்கு கிடைத்தது. உன்னை அனுப்பியது யார்? என்ன நடந்தது? எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதனை இந்த கருப்பன் கேட்ட பொழுதுதான் அது சொன்னது, ஐயா கருப்பா, என்னுடைய வேலை என்ன? இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை செய்து விடுவதுதான். இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை. அதனால் நான் அது போன்ற தவறுகளை அறியாமல் செய்து விடுகின்றேன். எனக்கு இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் இந்த இல்லத்திற்கு காவலாக நிற்பீர்கள் என்பதனை நான் சிறு துளி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த கருப்பன் துணையாக நிற்கின்ற ஒரு இல்லத்திற்குள் ஒரு செய்வினை எப்படி நுழைய முடியும்? இது கூட தெரியாமல் இவர்கள் எப்படி என்னை அனுப்பினார்கள்? ஐயா கருப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இங்கு வந்தது என்னுடைய தவறு அல்ல.
அவர்கள் செய்ததன் பலனாக நான் வந்துவிட்டேன். ஒருபொழுதும் நீங்கள் காவலாக நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு என்னால் எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது. அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். நான் இங்கிருந்து இப்படியே வந்த வழி திரும்பச் சென்று விடுகின்றேன். யார் என்னை அனுப்பினார்களோ அவர்களிடத்திலேயே சென்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன். கருப்பன் காவலாக நிற்கின்றார். மீண்டும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணிய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை செய்கின்றேன். கருப்பா, நான் வந்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி என்னுடைய காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு அந்த செய்வினையானது இங்கிருந்து சென்று விட்டது. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? உன் இல்லத்திற்கு வந்தது யார்? எதனால் அது திரும்பிச் சென்றது? அழிக்க வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? சர்வ நிச்சயமான உண்மையல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது நடக்காமல் போய்விடுகின்றது. சில தீய வினைகள், சில தீய சக்திகள் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த கருப்பன் வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ சற்று உற்று நோக்கி பார்த்தாயானால் உனக்கு நடந்த நன்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து செய்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வெறுத்தாயல்லவா? இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருந்த நம்பிக்கையே போனதல்லவா? ஆனால் இனிமேல் அப்படி அல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை நீ உணரப் போகின்றாய். எதனால் இப்பொழுது இந்த கருப்பன் மீண்டும் அது திரும்ப வரும் என்று சொல்கிறேன் என்றால், செய்வினைக்கு என்ன தெரியும்? அதை அனுப்ப அனுப்ப அது வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் எங்கே திரும்பச் சென்றதோ அவர்கள் மீண்டும் திரும்ப அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு இந்த கருப்பன் காவலாக நிற்கிறேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலுமே சில தீய வினைகள் உள்ளே வந்து விடாமல் தடுத்து நிறுத்த எப்பொழுதுமே என் பிள்ளை உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை நீ நடமாட விட வேண்டும். தெய்வ சக்தி அங்கே அதிகமாக இருந்து விட்டது என்றால் தீய சக்திகள் உன் வாசலை தாண்டி உள்ளே வந்து விட்டாலும் கூட அங்கே நிற்காமல் திரும்பச் சென்றுவிடும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நன்மைகளை உணர என் பிள்ளை எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை நடமாட உன்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே பூஜைகள் சரியாக நடக்க வேண்டும். இல்லத்தின் பூஜை அறையை ஒரு நாளும் இருட்டடைய செய்து விட்டு விடாதே என் பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தை மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரால் நன்றாக துடைத்து எடு. அப்படி செய்யும் பொழுது உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எங்கே தீய சக்திகள் இருந்தாலும் அது ஓட்டமெடுத்துவிடும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்ல சக்திகள் நடமாட வேண்டிய இல்லத்தில் தீய சக்திகளுக்கு ஒரு முறை நீ அனுமதி கொடுத்து விட்டால் அதன் பிறகு அதன் நடமாட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போல செய்து உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை நடமாட விடு. இல்லை என்றால் உனக்குத்தான் ஆபத்து. நான் இருக்கும் வரை உனக்கு பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஏதேனும் பிரச்சனைகள் அதன் பிறகு வருகிறது என்றால் இந்த கருப்பனையை அங்கு நிற்க வைக்க விடாமல் உன் இல்லத்தில் ஏதோ தவறு நடந்து விடுகின்றது என்ற அர்த்தம். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், சற்று கவனமாக இருந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி நடக்கப் போகின்ற தீவினைகளும் உனக்கு நிச்சயமாக இந்த அப்பன் மூலமாக தெரிய வரும். கவனத்தோடு உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என் பிள்ளைக்கு எந்த நேரத்திலும் கஷ்டங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனியாவது என் குழந்தை தைரியத்தோடும் மன வலிமையோடும் இரு. கருப்பன் இருக்கிறான் உன்னோடு. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.